முதலில் மாண்புமிகு உறுப்பினர் கே. அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகிய மூவருடைய மொத்த வடிவமாக இந்தியா முழுமைக்கும் தெளிவான, திட்டவட்டமான, உறுதியான திராவிட மாடல் தத்துவத்தை தந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் நாயகர், அருமை தலைவர் எங்கள் தளபதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நன்றி உணர்ச்சியோடு வணங்குகிறேன். எங்கள் அன்புக்குரிய சின்னவர், நாளை எங்கள் இயக்கத்தையும் இந்த அரசையும் வழிநடத்தப் போகும் மன்னவர், அவர்களையும் நான் இன்றைக்கு வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களையும் அவை முன்னவர் அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும், மாண்புமிகு அரசு கொறடாவர்களையும், மாண்புமிகு மாவட்ட பேரவை உறுப்பினர்களையும் ஜாதி மத வேறுபாடுகள் கடந்து என் மீது அளவற்ற பாசத்தை கொட்டுவதோடு தொடர் வெற்றியை தந்து என் மேல் நம்பிக்கை வைத்துள்ள என் அருமை கும்பகோணம் தொகுதி மக்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வணங்குகிறேன். பொதுப்பணிகள், நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மானிய கோரிக்கையின் மீது, அதே மாதிரி சுற்றுச்சூழல் சூழலையும் வனம் வனத்துறையினுடைய இந்த 4 இதிலையும் பதிவு செய்கிறேன். மாண்பிற்கினிய பேரவைத் தலைவர்களே, பொதுப்பணித்துறையானது நீர்வள ஆதாரத்துறை மற்றும் கட்டட அமைப்பு என 2 அமைப்புகளாக செயலாற்றி வருகிறது. பொதுப்பணித்துறை கடந்த 174 ஆண்டுகளாக அரசு கட்டடங்கள், கட்டுமானம், பராமரிப்பு பணிகள், நினைவுச் சின்னங்கள் மற்றும் சேவை கட்டடங்களின் தொழில்நுட்ப திறமைக்கு ஒரு சிறந்த சான்றாக விளங்குகிறது. பேரறிஞர் அண்ணாவுடைய தலைமையில் 1967 திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைவது வரை பொது மராமத்து துறை என பெயர் பெற்றிருந்த இந்த துறை பொதுப்பணித்துறை என அருமையான தமிழ் பெயரால் இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. அப்போது பொதுப்பணித்துறையின் அமைச்சராக முதலாக பொறுப்பேற்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கலை நுணுக்கங்களில் கொண்ட தனி ஆற்றல் காரணமாக பல பணிகளை சிறப்பாக நிறைவேற்றியுள்ளார். 1968 நடைபெற்ற கும்பகோணம் மகாமகத்திற்கு முன்னதாகவே வந்து தங்கியிருந்து அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து கும்பகோணத்திற்கு ஒரு ரிங் ரோடு அமைத்து இணைப்புச் சாலையும் ஏற்படுத்தி, அதனால் அந்த ஆண்டு மகாமக பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று ஆன்மீக மக்களுடைய மனதிலே இடம் பிடித்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதேபோல் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகாமக பெருவிழா வருவதற்கு முன் மாசிமகத்திற்கு எங்கள் கோரிக்கையை ஏற்று மாசிமகத்திற்கு அரசு உள்ளூர் விடுமுறை வழங்கி ஆன்மீக மக்களுடைய நிலையான ஒரு புகழை பெற்றுள்ளார் என்பதை இந்த மாவட்டத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் நமது மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சருடைய உறுதுணையாக மிக சிறப்பாக மிகுந்த துடிப்போடு பணியாற்றி வருகிற அவர்களை இந்த நேரத்தில் நான் இங்கே மதிப்பு கூறி வாழ்த்துகிறேன். தமிழ்நாட்டில் நீர் சேகரிக்கும் தொன்மை வாய்ந்த பல நீர்த்தேக்கங்களையும் பல தடுப்பணைகளையும் கட்டியது இந்த துறை. அண்ணா கலைஞர் நினைவிடம், எதிரில் சென்னை பல்கலைக்கழக கட்டடம், பொதுப்பணித்துறை தலைமை அலுவலக கட்டடம் மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் ஆட்சி காலத்தில் வள்ளுவர் கோட்டம் உட்பட பல்வேறு கட்டடங்களை கட்டியது பொதுப்பணித்துறை. மாண்புமிகு திராவிட நாயகர் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் சென்னை கிங் நிறுவன வளாகத்தில் தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் 240 கோடி செலவில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, மாமதுரை திருநகரில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம், தமிழனுடைய வரலாறு 3600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை கொண்டு கீழடி அருங்காட்சியகம் முதலான பல பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டி இன்றைக்கு திராவிடம் அரசு என்பதை பேரவையில் குறிப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கட்டடம் உட்பட பல்வேறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கட்டுகிற வளாகங்களை மிக சிறப்பாக கட்டி தந்திருந்தது இந்த பொதுப்பணித்துறை. கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய கும்பகோணம் மாவட்டம் அமையும் வேளையில் கும்பகோணம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடத்தை கட்டப்போவதும் இந்த பொதுப்பணித்துறைதான் என்பதை எண்ணி அதற்காக முன்கூட்டி எனது மனமார்ந்த நன்றியை நான் இதுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
பிரிக்கப்படாத வருவாய் மாவட்டங்களில் 8 சட்டமன்ற தொகுதிகள் 9 வருவாய் வட்டங்கள் கொண்ட பெரிய மாவட்டமாக தஞ்சாவூர் திகழ்கிறது. இதன் எல்லைப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சுமார் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கடந்துதான் செல்ல வேண்டும். மாமன்னர் ராஜராஜ சோழன் ஆட்சி புரிந்த கும்பகோணத்தில் தமிழ் இலக்கியங்களை மீட்டு தந்த தமிழ் தாத்தா ஊவேசா இன்று வரையிலும் கணிதத்துறையில் உலகமெங்கும் பேசப்படும் கணித மேதை ராமானுஜம், வெள்ளிநாக்கு படித்த சீனிவாச சாஸ்திரி, வரலாற்றுத்துறை பேரறிஞர் சதாசிவ பண்டாரத்தார் ஆகியோர் வாழ்ந்த இடம் கும்பகோணம். உலகில் வாழும் லட்சக்கணக்கான ஆன்மீக மக்கள் தங்கள் நம்பிக்கையில் அடிப்படையிலான பரிகாரங்களுக்கும் வேண்டுதலுக்காகவும் கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் அமைந்திருக்கிற நவக்கிரக திருக்கோயில்களுக்கு வெளிநாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆண்டு முழுவதும் வருவோர் அனைவருக்கும் பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன. கும்பகோணம் நகரத்தை சுற்றியுள்ள 9 நவக்கிரகங்கள்: சூரியன் திருத்தலம் திருமங்கலக்குடி, சந்திரன் திருத்தலம் திங்களூர், செவ்வாய் திருத்தலம் வைத்தீஸ்வரன் கோயில், புதன் திருத்தலம் திருவெண்காடு, குரு திருத்தலம் ஆலங்குடி, சுக்கிரன் திருத்தலம் கஞ்சனூர், சனி திருத்தலம் திருநள்ளாறு, ராகு திருத்தலம் திருநாகேஸ்வரம், கேது திருத்தலம் கீழம்பெரும்பள்ளம் ஆகிய 9 கோயில்களுக்கும் ஒரே நாளில் கும்பகோணத்திலிருந்து புறப்பட்டு திரும்பி கும்பகோணம் வந்து சேர்கின்ற இந்த ஏற்பாடை பேருந்து வசதியோடு உணவு வரைக்கும் அவர்கள் ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஆன்மீக மக்கள் சுற்றுலாவில் செய்து பிரம்மாண்டமாக போற்றுகிற நம்முடைய மாண்பிற்கினிய முதலமைச்சர் அவர்களுக்கும், அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கும், போக்குவரத்துறை அமைச்சருக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய சிறப்புகளை கொண்ட கும்பகோணம் மாவட்டம் தனிடமாக வேண்டியது மிகவும் அவசியம். மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களை தவிர ஒன்றிய மாநில அரசுகளின் அனைத்து மாவட்ட தலைமை அலுவலகங்களும் கும்பகோணத்தில் அமைந்திருக்கிறது. எனவே மாவட்ட தலைவரமாக கும்பகோணத்தை அறிவித்தால் அரசுக்கு செலவு மற்றும் நிதிச்சுமை குறைவு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளிலேயே கும்பகோணம் மாநகராட்சி தவிர மற்ற 20 மாநகராட்சியும் மாவட்ட தலைநகரத்தில் தான் அமைந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு முன்னரே கும்பகோணத்தை தலைமையிடமாக ஆக்குவேன் என்று உருவாக்கப்படும் என உறுதி கொடுத்திருக்கிறார். எங்கள் அருமை தலைவர், சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் தேர்தலின் போது உறுதியளித்தபடி கும்பகோணம் மதிமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை இருந்து வரும் புராண சிறப்புகள், வரலாற்று சிறப்புகள் மற்றும் இலக்கிய சிறப்புகள் மிக்க வணிகமயமான எங்கள் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் நெடுஞ்சாலைத்துறை துறைமுகமாக 1946ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளையும் சார்ந்த அனைத்து பிரிவு மக்களும் சமநிலையான சமூக பொருளாதார மேம்பாட்டை அடைய நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் நெடுஞ்சாலைத்துறை. சாலை வலைப்பின்னல் அமைப்பின் அடிப்படையில் கிராம சாலைகளை நகர சாலைகளுடன் இணைப்பது, நகர சாலைகளை மாநகர சாலைகளுடன் இணைப்பது, மாநகர சாலைகளை தேசிய நெடுஞ்சாலைகளுடன் இணைப்பது என கடைகோடி மக்களும் பயன்பெறும் வகையில் புதிய சாலைகளை ஏற்படுத்தியது இந்த துறை. இந்த இணைப்பு சாலைகள் விவசாயிகள் உற்பத்தி செய்த வேளாண் விளைபொருட்களை கொண்டு செல்லவும், வணிகர்கள் தன் வணிகப் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும், தொழில் வளர்ச்சிகளுக்கும் தொழில் சாலைகளில் உருவாக்கப்படும் கனரக பொருட்களை கொண்டு செல்வதற்கும் அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லவும், மக்களின் பேருந்து பயணத்திற்கும் இன்ன பிற பயன்பாட்டிற்கும் ஆதாரமாக உள்ளது முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டம். தமிழ்நாட்டிலுடைய மாவட்ட தலைநகரங்களையும் தாலுகா தலைமை நகரங்களையும் இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது மிக முக்கியமான திட்டமாகும். இத்திட்டத்தில் 2200 கிலோமீட்டர் நீளமுள்ள மாநில நெடுஞ்சாலைகளை 4 வழி சாலைகளாக மேம்படுத்துவதை இலக்காக கொண்டிருக்கிறது. அதேபோல் 6700 கிலோமீட்டர் நீள சாலைகளை 2 வழித்தட சாலைகளாக மாற்றிடவும் இலக்குகளை நிறைவேற்றிட மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விக்கிரவாண்டி தஞ்சாவூர் மாநில தேசிய நெடுஞ்சாலையை மாற்றப்பட வேண்டும் என்று கோரி ஒன்றிய அரசு மூலமாக நிறைவேற்ற பாடுபடுவேன் என்று சொன்னார். அன்றைய தினம் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள்
அமைச்சராக இருந்த பொழுது முத்தமிழறிஞர் கலைஞருடைய அந்த அறிவிப்பை தஞ்சாவூர் மாநில நெடுஞ்சாலைத்துறை தேசிய நெடுஞ்சாலை மூலமாக உயர்த்தி அறிவித்தார்கள். இன்று 19 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் அந்த தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முற்றிலும் நிறைவேற்றவில்லை. சில பகுதிகளில் ஆம வேகத்தில் அந்த பணிகள் நடைபெறுகிறது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் 2024 ஜூன் மாதம் முடிக்கப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறினார்கள். இன்னும் முடியவில்லை என்பதை மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். தற்பொழுது சிறப்பு கவனம் செலுத்தி ஒன்றிய அரசை வலியுறுத்தி விக்கிரவாண்டி, கும்பகோணம், தஞ்சாவூர் சாலை பணியை விரைந்து முடித்து கொடுத்து எங்கள் பகுதி மக்கள் பயன்பெறுகிற வகையில் வழிவகுக்குமாறு இந்த அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கடந்த 1/1/2000 அன்று குமரிமுனையில் 133 அடி உயர ஐயன் திருவோடு சிலையை திறந்து வைத்தார்கள். நம் மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த பிரம்மாண்டமான சிலை அமைந்துள்ள பாறையையும் சுவாமி விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கடல் பாலம் ஒன்றை ஒன்றிய அரசின் சாகர் மாலா திட்டத்தின் கீழ் 50% நிதியுதவி பெற்று ரூபாய் 37 கோடியில் நிறைவேற்றி வருகிறார்கள். சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவரப்போகும் அந்த கடல் பால பணிகளை விரைவில் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக ஒரு அரசு திட்டங்களை கொண்டு வருவது, அதனை செயல்படுத்துவது குறைந்த கால திட்டம், நீண்ட கால திட்டம் என்று பல திட்டங்களை தீட்டுவது உண்டு. 1989 கும்பகோணம் தொகுதியில் தாராசுரம் புறவழிச்சாலை ஒன்று அமைக்கப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. பாபராஜபுரம், ஏரகரம், பெருமாண்டி, கொர்நாட்டுக்கற்பூர், உள்ளூர் வழியாக என் ஊரான சாக்கோட்டை வரை அந்த பணிகள் முடிந்தது. ஒரு மகாமகத்திற்கு 12 ஆண்டு, 3 மகாமகம் 36 ஆண்டுகள். இன்றைக்கு ஒரு பணிகள் இன்னும் தாமதமாக இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த கும்பகோணம் புறவழிச்சாலை. மாண்பிற்கினிய நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அது விரைவாக முடித்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வைக்கிறேன். கும்பகோணம் மதனத்தூர் சாலையில் கொள்ளிடமாற்று பாலம் 7.5 மீட்டர் நீளம் அந்த அகலத்தில் கட்டப்பட்டது. ஆனால் கும்பகோணம் நீளத்தினோடு சாலையானது 5.5 மீட்டராக குறைந்திருக்கிறது. இந்த சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு கும்பகோணம் நீளத்தினோடு சாலையை 7 மீட்டர் அளவில் நீங்கள் சாலையை அகலப்படுத்தி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், சென்னை பிரதான சாலைக்கு மாற்று சாலையாக இந்த நீலத்தினூர் மதனத்தூர் சாலை இருக்கிறது என்பதை மாண்பிற்கினிய அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சொல்கிறேன். அதுபோன்று கும்பகோணத்தில் 4 வழி பாதையில் ஏற்படுகிற அந்த நெருக்கடியை ஏற்கனவே நம்முடைய மாண்பிற்கினிய அமைச்சரை அழைத்து சென்று அந்த இடத்தை காண்பிக்கப்பட்டு அதனுடைய ஒரு புறவழி சாலையாக 900 மீட்டரில் 24 கோடி ரூபாயில் செய்வதாக அன்றைக்கு சொன்னார்கள். அது கருத்துருளில் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மாண்பிற்கினிய முதலமைச்சர்களுக்கும் மாண்பிற்கினிய அமைச்சர்களுக்கும் பேரவை தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.